ஒரு க்ளீன் ஹவுஸ் வந்து ஹாப்பி ஹோம்னு நான் எப்போவுமே நம்புவேன். ஸோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது சுத்தம் பண்ணி வச்சா கூட எங்கள் அம்மாவோ இல்லை என் தம்பியோ வந்து அதை கலைச்சி போட்டுருவாங்க. எங்கள் அப்பாவும் நானும் மட்டும்தான் அதை கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அழகாகவும் வச்சுக்கணும், அட் த சேம் டைம் க்ளீனாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போல்லாம் வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா பயமாக இருக்கும். ஐயோ வீடு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கடகடன்னு என்ன பண்ணுவேன்னா, துணியெல்லாம் தூக்கி கட்டில் கடியில் போட்டுருவேன். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. ஸ்கூல் விட்டு வந்து என்ன வீடு இவ்வளோ நீட்டாக இருக்குன்னுவாங்க. அப்போ அதை துணியெல்லாம் கட்டில் கடியில் போட்டு வச்சுருவேன். ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து க்ளீனாக இருக்கணும். கசாகசான்னு இருந்தால் அதை உடனே வந்து எடுத்து கூட தூக்கி போட்டுருவேன். அந்த இடம் வந்து கச்சாமுச்சான்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு ஒர்க்கிங் மாமாக இருந்தாலும் மெய்டு வச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு நானே பண்ணணும், பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றி பார்க்கும் போது அது ஒரு மெடிடேஷன் மாதிரி எனக்கு இருக்கும். க்ளீனிங் வந்து கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் தான். நல்லா பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி போய் வேலையை முடிச்சுட்டு தூங்கினா தான் திருப்தியாக தூங்கின மாதிரி இருக்கும். நல்ல குட் நைட்.